ஜெயக்குமாரை சந்தித்த அண்ணாமலை என்ன செய்தார் தெரியுமா? இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தேடி போய் கை குலுக்கின விஷயம் தான் பேச்சு பொருளா மாறி இருக்கு. அதிமுக தலைவர்கள் அவதூறா பேசின அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி தொண்டர்களையும் விசுவாசிகளையும் ரொம்பவே கடுப்பேத்திட்டாரு. அதோட இம்பாக்டா அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்துச்சு. இனி இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு கதவை அடிச்சிட்டார் இபிஎஸ். ஆனா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. இருந்தாலும் பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு இபிஎஸ் முன்னாள் அமைச்சர்களும் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழக ஆளுநர் அழைப்பை ஏற்று குடியரசு தின தேநீர் விருந்தில் கலந்துகிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேடி போய் கை குலுக்கி பேசின விஷயம் பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தி இருக்கு. சோ மறுபடியும் இந்த கூட்டணி மலரும்னு சொல்லப்படுது. இந்த தேநீர் விருந்த திமுக மற்றும் விஜயோட தாவேகா புறக்கணிச்சது குறிப்பிடத்தக்கது.